அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தானிடை. அறத்தாறு ஆறுங்கிறது பயன். அறம் செய்வதனால் நல்லது நடக்கும். அறம் செய்யலைன்னா துன்பம் அடைவுங்கிறாங்களே. இதனுடைய இதை எப்படி நிரூபிக்கிறதுன்னா இதை பிரமாணம் மூலமாக நிரூபிப்பாங்க. பிரமாணங்கிறது என்னதுன்னா உண்மையை அளக்கக்கூடிய கருவி. அது 3 இருக்குது. என்னதுன்னா ஒண்ணு கண்ணால் காண்பது, இன்னொன்னு உயர்ந்தவர்கள் சொல்ல கேட்பது, ஆகம நூல்கள் மூலம் நிரூபிப்பாங்க. அது இதுவென வேண்டா. இதுவனங்கிறது ஆகம நூல்கள் மூலமாக அறிய வேண்டா. சிவிகைங்கிறது பல்லக்கு, பொறுத்தானோங்கிறது பல்லக்கு சுமப்பவன், ஊர்ந்தானிடைங்கிறது பல்லக்கையில ஏறி பயணம் பண்ணக்கூடியவன். இப்போ பல்லக்கை தூக்கக்கூடியவனும் ஏறி பயணம் பண்ண முடியும். 2 பேருமே மனுஷங்க தான். ஏன் பல்லக்குல ஏறி உட்கார்ந்து பயணம் பண்ணதான் இவன் பல்லக்க தூக்கி நடக்கான்னா அவன் நல்லது செய்தனால இன்னைக்கு ஏறி பயணம் பண்ணதான் மகிழ்ச்சியா இருக்கான். நல்லது செய்யாததுனால இன்னைக்கு அந்த பல்லக்க தூக்கிட்டு துன்பப்பட்டு இருக்கான். இதுக்கு நீ கண்ணாலதான் பார்க்க முடியுது. இதை தவிர வேற என்ன பிரமாணம் வேணுங்கிறாங்க. அறத்தாறு இதுவென வேண்டா. இது தவிர அறத்தினுடைய பயனை சொல்வதற்கு இதை விட ஆகம பிரமாணம் வேண்டாம். சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தானிடை. பல்லக்கை தூக்கி நடக்கக்கூடியவனையும் சுமக்கக்கூடியவனையும் கண்ணால பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. அறம் செய்ததுனால இன்னைக்கு பல்லக்க மேல ஏறி உட்கார்ந்து இருக்கான். அவன் அறம் செய்யாதனால இன்னைக்கு தூக்கி சுமந்துட்டு இருக்கான். அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தானிடை.